அன்பானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமையின் மாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்தான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கின்ற பிசாசனவன் இந்த உலகத்தின் மனிதர்களை மனிதர்களாக வாழ விடாதபடி மிருகமாக மாற்றிக் கொண்டிருக்கிற பிசாசனவன். ஆக இந்த உலகத்திலே இவ்விதமாக இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஆதி முதற்கொண்டு அவனுடைய இதயத்திலேயே ஊறிப்போன நிலையிலே ஆண்டவருடைய படைப்பாகிய மனுக்குலத்தை அழிக்க வேண்டும், அதை உபத்திரப்படுத்த வேண்டும் என்றுதான் அவ்விதமாக போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய சாயல்படி படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ விடாதபடிக்கு தடுத்து போடுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஏதேனில் இருந்தது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே தள்ளப்பட்டது நிமித்தமாக எந்த நிலையிலும் ஆண்டவருடைய படைப்பாளருக்கு உகந்த ஒரு பாத்திரங்களாக உருவாக்கப்படுவதை விரும்பாதவன். ஆகவே எப்படியெல்லாம் உலகத்தோடு ஒத்து போகிறவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் செய்வதில்லை, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து அந்த பழைய பாம்பாகிய பிசாசனுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் நான் தேவ ராஜ்யத்துக்கு உகந்தவனாக வாழ வேண்டும், என்னை உருவாக்கிற ஆண்டவராகிய கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அவர் என்னை உருவாக்கிய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புவானானால் அவன் எளிதாக விடுவதில்லை. எப்படி ஆகினும் அழித்து விட வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பான் என்பது பழைய ஏற்பாட்டின் சரித்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அது யோசேப்பினுடைய வரலாறு இருக்கலாம், இன்னும் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வரலாறாக இருக்கலாம், தானியேலுடைய வரலாறாக இருக்கலாம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான நிலையிலே வாழ வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் உபத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான காரியம். அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மீட்பிற்காக யாரை கர்த்தர் முன்குறிக்கிறாரோ அவர்களையும் விடுவதில்லை. பழைய ஏற்பாட்டிலே மோசேயாக இருக்கலாம், ஆகவே குழந்தையிலேயே கொல்ல வேண்டும் என்று துடித்து விட்டான். புதிய ஏற்பாட்டிலே மீட்பிற்காக சிலுவையிலே தன்னை ஜீவனாய் ஒப்பு கொடுக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், அங்கு இந்த உலகத்தின் இரட்சகராக அவர் வெளிப்பட்டார். அவரையும் அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அழித்து விட வேண்டும் என்று விரும்பினார். இப்படி வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது இந்த பழைய பாம்பு இன்னும் சாகவில்லை, அதனுடைய காலங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்திலே அமிதமாக செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த பழைய பாம்பை பார்க்க முடியும், அந்த பழைய பாம்புடைய சுபாவத்தை பார்க்க முடியும். அது செயலாற்றி கொண்டே இருக்கிறதை இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே மாம்சத்தின் கிரியைகளை அவிதமாக கொண்டு வந்து இந்த உலகத்தின் மனுக்குலத்தை அழிக்கும்படியாக தீர்மானித்து செயலாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் திருமறை சொல்லுகிறது, அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அளவும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசம் போக்கிற பிசாசனவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விட்டான். அது அடைக்கப்படுகிற வரைக்கும் நீங்களும் அடைக்க முடியாது, நானும் அடைக்க முடியாது, பாதாளத்திலே தள்ளவும் முடியாது. தள்ளும்படியாக நாம் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் அதனுடைய காலம் உலகத்தில் இருக்கிறது. ஆக ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவிதமாக இது பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடப்படும். அப்போ 1000 வருஷத்தினுடைய நிலை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே பாவம் செய்ய நிலையிலே இல்லாத நிலைகள், ஆகவே யாரும் யாருக்கு விரோதமாக தீங்கு செய்யாத ஒரு காலம், அது 1000 வருஷ காலம் என்பது
மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே இவ்விதமான ஒரு காலம் இருந்தது. அது மட்டுமல்ல, திருமறை சொல்லுகிறது, அதில் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உபத்திரத்தின் காலங்களிலே, இந்த பழைய பாம்பாகிய பிசாசனுடைய காலங்களிலே நெத்தியிலாவது கையிலாவது அதனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு காரியம். அப்படி தரித்து கொள்ளாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? இரத்த சாட்சியாக மரித்திருக்க வேண்டும். நீ தரித்துக்கொள், இல்லாவிட்டால் கொல்லப்படுவாய். ஆகவே இந்த உலகத்திலே அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்திருப்பார்கள். இப்போ திருமறை சொல்லுகிறது, அப்படி இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த 1000 வருடம் வரிசையிலே அவர்கள் அங்கு உயிரோடு எழுந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. அப்படியானால் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் முதலாம் உயிர்த்தலிலே பங்குள்ளவர்கள். அவர்கள் இந்த 1000 வருஷத்திலே அரசாட்சி செய்வார்கள். அது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆகவேதான் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அதற்கு பின்புதான ஒரு காலங்களிலே தான் இந்த பிசாசனன் கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். காவலில் இருந்து வெளியே வருகிறான். ஆனால் வெளியே வந்தால் சுபாவம் மாறிவிட்டதா? மாறவில்லை. எப்பொழுதெல்லாம் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாலும் அவருடைய சுபாவம் மாறாதபடி காணப்பட்டபடினாலே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அப்படியானால் இத்தனை 1000 வருஷம் கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பழைய பாம்பாகி பிசாசன மிருகத்திற்கு எந்த நிலையிலும் சுபாவம் மாறவில்லை. மீண்டும் அவன் எழும்பி எங்கே செல்கிறான் என்றால், இதோ கடற்கரை அளவா மணலத்தனையாக தொகைகளை உடைய மக்களை கூட்டிக் கொண்டு மாகோகையும் கோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த காலத்தில் தான் இந்த எருசலேமுக்கு விரோதமாக போய் நிற்பார்கள். எருசலேமுக்கு விரோதமாக நிற்பார்கள். இப்படி சாசரவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்து போடுவார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் மோசம் போக்கிற பிசாசனவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. சத்துருவானவன் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறான். ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அநீதியை விதைத்துக் கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தால் அமைதியற்ற ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அநீதியும் அங்கு தீமைகளும் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இவ்வளவு அதிகாரத்தை உடைய இந்த உலகத்தின் அதிபதியாக செயலாற்றி கொண்டிருக்கிற அவனுக்கு ஒரு முடிவு காலம் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே உபத்திரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்திலே தீமை செய்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அநீதி செயலுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். ஆகவே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களாக வாழ்வது அவசியம். முதலாம் உயிர்த்தலிலே பங்கு பெறுவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவசியமாக இருக்கிறது. அது பாக்கியமான ஒரு பாதை. 1000 வருஷம் துன்பமில்லாத இன்பமான ஒரு வாழ்க்கை, அந்த அரசாட்சி காணப்படும் என்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது மாலை நேரத்திலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை என்பது 1000 வருஷம் வாழவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் 70, 80, 100 அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்மளால முடியாது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே கிறிஸ்துவோடு கூட வாழ்வதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதும் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் படைப்பாளராகிய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நமக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். அப்படி எதிர்பார்க்கிறான், அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அநேக நிலைகளிலே உலகத்திலே துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும்.
உலகத்திலே அநேக உபத்திரங்கள் வழியாக தான் செல்ல வேண்டும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட பயணிப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே நமக்காக யுத்தம் செய்வார், நம்மை வழி நடத்துவார். உலகத்தின் தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் நம்மை விலக்கி காத்து பரிசுத்தமான பாதையிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.